விஜயனும் அபிமன்னனும் புத்திரையும் கோடான கோடி வந்தனங்கள் மாமா. விஜயா அபிமன்யு கண்ணே, என்றைக்கும் என் மருமகனாகிய அபிமன்னனை என்றைக்கு தினம் தினம் நான் என்னை பார்க்காமல் போக மாட்டான். ஆனா என்னுடைய கண்ணுக்கு அபிமன்னனை என்றைக்கு பார்ப்பது புதுமையாக வல்லவா இருக்கிறது. அபிமன்யு அர்ஜுன கண்ணையும் பார்க்கமா அபிமன்யு மாமா உத்தரகுமார்த்தி நீங்க எல்லாரும் அர்ஜுனனோடு இந்த 18 நாளைய பாரத போர், இந்த பாரத யுத்தத்திலே
பாண்டவர்களையே வெற்றி பெறச் செய்வேன். சிறப்போடு வாழ்ந்திருப்பாய் உத்தரகுமார்த்தி. அப்படியே விஜயா, ரகுநந்தனா, இந்நேர வேளையிலே இன்னும் விடுவதற்கு நேரம் இருக்க மாமா மாமா என்று என்னை அழைத்து கொண்டிருந்தீரே, என்னப்பா என்ன? மாமா, விஜயா, என் மகனாகப்பட்டு அபிமன்னனாகப்பட்டவன் போர்க்களத்திலே சேனாதி சேனையெல்லாம் மடிக்கும் போது இந்த அண்டரண்டு சராசரம் எல்லாம் கிட்டி நடுங்கி நின்றதல்லவா? விஜயா, மாமா, நேற்றைய 12ஆம் நாளைய சண்டை, 12 நாளைய சண்டையிலே நேற்றைய தினம் கௌரவ சேனையே கதிகலங்கி ஓடியதா அபிமன்னனுடைய வீரத்தை கண்டு அபிமன் அர்ஜுனனை விட ஒரு பங்கு மேல் அபிமன்யு வென்று குருட்சேத்திர பூமியை கிடி நடுங்கியதாம் அபிமன்னனை கண்டு. அப்பேற்பட்ட என் மருமகன் அர்ஜுனனை நேரிலே நேற்று பார்க்காவிட்டாலும் இன்றைக்கு அபிமன்னனை நேரிலிருந்து பார்க்க வேண்டும். மாமா, அதற்காக இன்றைய தினத்திலே போர்க்களத்திற்கு என் மகனாகப்பட்ட அபிமன்னனை அழைத்துச் செல்லலாம் என்று வந்தேன். இவ்வளவுதானே? ஆனா வந்த இடத்துல உத்தரகுமார்த்தி, அப்பா, என்ன நடந்தது? என்ன? உங்கள் மகளாக விளங்கக்கூடியவள் ஆழமானதை எடுத்து வீர திலகம் இடும் பொழுது இந்த ஆழமானது தவறுது, நீங்க போக வேணான்னு சொல்லி மகனாகப்பட்டவனை தடுக்கிறார் உத்தரை. உத்தர, அப்பா, விதியை வெல்வது எவராலும் முடியாது. அதனால எதற்கும் கலங்காதே உத்தரகுமார்த்தி. சிறப்போடு நீ இருப்பாய், ஒன்றுக்கும் பயப்படாத. அனைத்தும் அறிந்தவனான், எனக்கு தெரியும். நடப்பவையெல்லாம் நன்மைக்கு, பாண்டவருக்கு வெற்றியை ஈட்டித் தருவது என் பொறுப்பு. பயப்பட வேண்டாம். அப்படியா? ஆமா. அப்பா, அப்படி இருந்தாலும் இன்றைய தினத்திலே நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? அதனால அதாவது உன் மாமனாகிய சரி விஜயனும் அபிமன்யுவும் நானும் நம்முடைய சேனாதி சேனையும் யுத்தகலத்திற்கு துரியோதனாதிகளுக்கு முன்பே யுத்தகலம் போக வேண்டும். அதனால வெற்றியோடு சென்று வருகிறோம். அப்படியா? ஆமா. அப்பா, கண்ணை வெற்றிவாள் கையில் எடுத்து இந்த உத்தரகுமார்த்தியாக விட்டவள் வீரவாள் அபிமன்னனுக்கு நான் தந்து அனுப்புகிறேன். உங்களுடைய வார்த்தை பிரகாரம் ஆகட்டு உத்தரகுமார்த்தி. அப்படியாக என் மகனாகப்பட்டவன் வீரவாளை வாங்கிவிட்டார். இதற்கு மேல ரவகத்துக்கு சென்றார் எவனவது சிரம் பறக்குது என்று ஒன்று தெரியல. இன்று வீர விளையாட்டை இன்று நான் காணப் போகிறேன். பொழுது விடிய போகிறது. யாரும் தாரண பரப்பலாம். அடகு செய்தூரே பறக்குது பாரு.
சிங்களைய கூட்டம் டேய் அர்ஜுனா எங்களோடு சண்டைக்கு வாடான்னு வலிஞ்சண்டை கூப்பிடுறானு. அதனால உன் மகனாகிய அபிமன்னன், அது மட்டுமல்ல என் மைத்துனராகிய தருமன், பீமன், நகுலன், சகாதேவன், அபிமன்யு, துஷ்ட துய்மன், அது மட்டுமா பாஞ்சால தேசத்து மன்னன் பாஞ்சாலன், எவற்றார் பேர்களும் இருக்கிறார். எதற்கு பயப்படாதே. இந்த சிங்களைய படையெல்லாம் நீயும் நானும் சென்று இவர்களை துண்டு துண்டாக வெட்டி எறிய வேண்டும். உன் மகனாகிய அபிமன்யு உன் அண்ணன் தம்பியரோடு ரணகலம் குருச்சேத்திரம் போகட்டும். ஆமா மாமா 1000 ரூபாய் இருந்தாலும் என் மகனாக மட்டுமனை நானும் கூட இருந்தா பரவாயில்ல. என் மகனை தனிமையில் அனுப்ப சொல்றீங்களா? அர்ஜுனா பயப்படாத. நேற்றைய வீர விளையாட்டு குருஷேத்திர அத்தனையும் அறியும், அஸ்திராபுரமே அறியும். உன் மகன் சிறியவன் என்று நினைக்காதே. அர்ஜுனனுக்கு உண்டான அத்தனையும் பொருந்திருக்கிறது அபிமன்னன் இடத்திலே. அவன் ஒண்டிக்கு நிகர் கௌரவர்களே கிட்ட நிற்க முடியாது. உன் பையன் கிட்ட நீ ஏன் பயப்படுற மாமா? அதனாலே இந்த ரதத்தில் இருக்கக்கூடிய அந்த சிக்கிரிய படையெல்லாம் அடே பேடி பையனை என்று அழைக்கும் போது எல்லாம் என் ரத்தமே கொதிக்குது மாமா. நீ சென்று குருச்சேத்திரம் நீ புறப்படு. மாமா எதற்கு கவலைப்பட வேண்டாம். துரியனுடைய சேனையை பொடி பொடியாக்கி விட்டு வருகிறேன் நான். அபிமன்யு ஒரே ஒரு வார்த்தை, யாதாயிலும் உனக்கு ஆபத்து என்றால், வெற்றி என்றால் வெற்றி சங்கு ஊத வேண்டும். ஏதாவது ஆபத்தாகிவிட்டதென்றால் அபய சங்கு ஊதினார் அச்சனவே என்ற ஆதிமாயனும் அர்ஜுனனும் உன் அருகில் இருப்போம். அப்படி ஆகட்டும் மாமா. வெற்றி ஆகட்டும் குருஜாத்திரம். சிக்கலை